பல திட்டங்களை தமிழக முதலமைச்சர் கோரியிருக்கிறார். புதிய அளவிலான நகர்ப்புற மறுமலர்ச்சிக்கான திட்டங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் முதலமைச்சருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்னும் சற்று நேரத்தில் பிரதமரை முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பில் என்னெல்லாம் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறது, என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு ஏதாவது கோரிக்கைகள்லாம் அது பற்றிய தகவல்கள் வெளிவந்திருக்கிறதா? அநேகமாக இந்த சந்திப்பு என்பது தற்போது இந்த நித்தி ஆயோக் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய அதே அந்த பாரத் மண்டபத்தில் தான் நடைபெற இருக்கிறது. அது ஒரு சம்பிரதாயமான சந்திப்பாக தான் அது பார்க்கப்படுகின்றது. சற்று முன்னதாக இந்த மதிய உணவு இடைவேளையின் போது பல்வேறு மாநில முதல்வர்களோடு பிரதமர் வெகு சகஜமாக கலந்துரையாடினார். அப்போது முதல்வர் ஸ்டாலினுடனும் அவர் வெகு சகஜமாக கலந்துரையாடிய அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றது. அவருக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கை குலுக்குவது, உற்சாகமாக சிரித்து பேசுவது உள்ளிட்ட அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது தவிர மற்ற மாநில முதல்வர்கள் சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, அதே போல பகவந்த் மான், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதல்வர்களோடு வெகு சகஜமாக பிரதமர் மோடி கலந்துரையாடி இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது குறிப்பாக ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய தமிழகத்திற்கான நிதி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும், PM ஸ்ரீ சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம் உள்ளிட்ட தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் காலம் தாழ்த்துகிறது. இதற்கான காரணம் புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்கவில்லை என்பதன் காரணமாக மத்திய அரசு நிதியை வழங்க மறுக்கிறது. அந்த நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கான அந்த ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட அந்த கல்வி பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட தமிழகம் சார்ந்த நிதி கோரிக்கைகளை பிரதமரிடம் மிக முக்கியமாக முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், அதுபோக முதலமைச்சர் பிரதமரை தவிர்த்து மற்ற துறை அமைச்சர்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அந்த மண்டபத்திலே பல அமைச்சர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிகிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக இந்த கூட்டத்திலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருடனும் ஒரு சம்பிரதாயமான ஒரு கைக்குலுக்கல், இடைவேளையின் போது ஒரு சந்திப்பு ஆகியவைதான் நடைபெறுகிறதே தவிர தனிப்பட்ட முறையிலான விரிவான சந்திப்புகளுக்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. கோரிக்கைகளை கொடுப்பதற்கான அப்படி ஒரு திட்டமும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஆனால் பிரதமருடனான அந்த சந்திப்பின் போது சில கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.